மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் போர்ச் சூழல் மிகவும் பதற்றமான மற்றும் கவலைக்குரிய கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை தொடங்கியுள்ளன. டெஹ்ரானிலுள்ள முக்கிய இராணுவ இலக்குகள் மற்றும் புரட்சிகர காவல் படையின் IRGCயின் தலைமையகம் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதாக தகவல்கள் பரவி அப்பகுதியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலின் ஜெருசலேம் மற்றும் பெய்த் ஷெமேஷ் போன்ற நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. துபாய் மற்றும் அபுதாபி உள்ளிட்ட பகுதிகளில் ஈரான் ஏவுகணைகள் விழுந்ததாக தகவல்கள் வந்ததை அடுத்து அமீரகம் முழுவதுமாக ஹை அலர்ட் நிலையில் உள்ளது. பள்ளிகள் மற்றும் அலுவலகங்கள் மார்ச் 2 முதல் மார்ச் 4 வரை அனைத்து பள்ளிகளும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன. மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். துபாய் மற்றும் அபுதாபி பங்கு சந்தைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு காரணங்களுக்காக அமீரகம், கத்தார், குவைத் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் வான் எல்லைகளில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்தியா உட்பட பல நாடுகளின் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது திருப்பிவிடப்பட்டுள்ளன. சவுதி அரேபியா தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை இருப்பதாக கூறியுள்ளது. வளைகுடா நாடுகள் இந்த போரினால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஹார்மோஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கத்தாரிலுள்ள இந்திய தூதரகம் தனது சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் இருக்கும் இந்தியர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்தொடருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். போர்க்களச் சூழல் நிமிடத்திற்கு நிமிடம் மாறி வருவதால் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனங்களை மட்டும் பின்தொடரவும். ஈரான் மீதான தாக்குதல் மற்றும் அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த விரிவான தகவல்கள். ஈரான் தற்போது ஒரு மிகப்பெரிய இராணுவ மற்றும் அரசியல் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு இராணுவ நடவடிக்கையான ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் அல்லது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி காரணமாக ஈரானின் அதிகார மையங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி பிப்ரவரி 28 அன்று இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. 40 நாள் துக்கம். ஈரானில் 40 நாள் தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமை. தற்காலிகமாக நாட்டை வழிநடத்த அயத்துல்லா அலி ரேசா அராஃபி தலைமையிலான இடைக்கால கவுன்சில் நியமிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி ஷாம்கானி உட்பட பல முக்கிய இராணுவ தளபதிகள் இத்தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். தெஹ்ரானில் உள்ள ஈரானிய புரட்சிகர காவல் படையின் முக்கிய தலைமையகம் மற்றும் உளவுத்துறை அலுவலகங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளன. ஈஸ்பஹான், கோம் மற்றும் கெர்மான்ஷா போன்ற நகரங்களில் உள்ள ஏவுகணை தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீது 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி ஆய்வு மையங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது கதிரியக்க அபாயம் குறித்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள மினாப் பகுதியில் ஒரு சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி மீது விழுந்த ஏவுகணையால் சுமார் 150 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு ஐக்கிய நாடுகள் சபை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெஹ்ரானில் உள்ள சில மருத்துவமனைகளும் இத்தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு கருதி ஈரானில் உள்ள வெளிநாட்டினர், உதாரணமாக 500க்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் அசர்பைஜான் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் இந்த பாதை போரினால் முடங்கியுள்ளது. இதனால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி முழுமையாக நின்றுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தொடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கலாம். ஈரானில் இருக்கும் இந்தியர்கள் அல்லது அங்கு உறவினர்களை கொண்டவர்கள் இந்திய வெளியுறவுத்துறையின் அவசர உதவி எண்களை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.